எங்க கிளாஸ்ல ரேவதி இருக்கால, அந்த ரேவதி சொல்றோம், பரலோகத்துல இருந்து யாராவது வந்து ஏசுதான் உண்மையான கடவுள்னு சொன்னா நான் நம்புறேங்கிறோம். எங்க கிளாஸ்ல பாஸ்டிங் இருக்கானே அவன் சொல்றான், செங்கடல் ரெண்டா குறிஞ்ச மாதிரி இருக்கும், இந்த பசி கருங்கடல் ரெண்டா குறிஞ்சதுன்னா நான் நம்புறேங்க. ஓ, இப்படிலாம் பண்ணாதான் நம்புவேன்னு சொல்றாங்களா? அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஓமை பைபிள்ல இருக்குது. சும்மா கோகோடை பண்ணாதீங்க. இதுக்கு ரொம்ப ஊமை இருக்குது. ஆமா, இதுக்கு கூட ஒரு ஓமை இருக்குது. அப்படின்னா அந்த ஊமையை எங்க வாசிக்கலாம்? இந்த ஓமைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த ஊமையை எனக்கு சொல்லுங்க. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையுயர்ந்த ஆடையும் உடுத்திருந்தான். அவன் தினந்தோறும் நல்ல சம்பிரமமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுடைய வீட்டு வாசல்ல லாசரு அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த லாசருக்கு உடம்பு ஃபுல்லா ஒரே புண்ணா இருந்துச்சு. அந்த லாசருடைய புண்ணை தெருவில் போற நாயெல்லாம் வந்து நக்கி நக்கி விடுமா. இப்படி இருந்துகிட்டு இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் செத்து போனான். அவனை கொண்டு அடக்கம் பண்ணாங்க. லாசருவும் இறந்து போனான். ஐயோ, லாசருவை எடுத்துட்டோம். ஆமா, லாசருவ தூதர்கள் வந்து பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. அங்க லாசரு ஆபிரகாம் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல தள்ளப்பட்டான். நரகத்துல இருந்து கண்ணை ஏறெடுத்து அவன் பரலோகத்தை பார்க்கும்போது லாசரு ஆபிரகாம் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தான். உடனே அவன் அந்த ஆபிரகாம பார்த்து அந்த ஐஸ்வர்யவான் சொன்னா, ஆபிரகாமே, தகப்பனே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இங்க ஒரே வெக்கையா இருக்கு, இங்க நிறைய தீ எரியுது, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு இந்த லாசருடைய விரல்ல விரல்ல கொஞ்சம் தண்ணிய முக்கி என் நாக்குல கொஞ்சம் வைக்க சொல்லுங்க, அப்படின்னா என் நாக்குக்குள்ள வந்து போயிரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆபிரகாம், அப்படி இல்ல மகனே, உனக்கும் எனக்கும் நடுவுல பெரிய பிளவு ஒண்ணு உண்டாயிருக்கு. நான் இங்க இருந்து அங்க வர முடியாது, அங்க இருந்து யார் நினைச்சாலும் இங்க வர முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு 5 தம்பிங்க இருக்கிறாங்க, இந்த லாசருவை அனுப்பி விடுங்க. அட்லீஸ்ட் அவன் அவன் அவங்க கிட்ட போய் சொல்லட்டும், டேய் ஏழைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் இறக்கம் செய்யுங்கடா, நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டு வாழாதீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லட்டும். அப்படின்னா அவங்களாவது இந்த நரகத்திற்கு வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆபிரகாம் சொன்னாங்க, அவங்களுக்குதான் மோசே தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஐயர்மார்கள் இருக்காங்க, நிறைய இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்றது அவங்க நம்பி அவங்க சொல்றத நம்பட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த ஐஸ்வர்யவான் சொன்னா, அப்படி இல்ல அப்படி இல்ல, அவங்க சொல்றதை விட மோட்சத்துல இருந்து யாராவது ஒருத்தர் போய், ஐயோ மோட்சத்துக்கு நான் போயிருந்தேன், அங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு இந்த ஐஸ்வர்யவான் சொன்னா. அதுக்கு ஆபிரகாம் சொன்னா, இந்த மோசே தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் எழுதின இந்த பைபிளை நம்பலன்னா அவங்க மோட்சத்துல இருந்து யாரும் போய் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஊமையான இந்த ஊமைய நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்றேன். இந்த ஊமையில இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம நமக்காக மட்டும் வாழக்கூடாது, ஏழைகளையும் விசாரிக்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நம்ம கூட ஆளுகிற நம்ம சர்ச்சுக்கு கொடுற ஏழைகளையும் விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டேன். சரியா சொன்ன. அது மட்டும் இல்ல, இந்த லாசரு மரித்த போது அவனுக்கு சரியான அடக்கம் கூட கிடைக்கல. ஆனா தேவதூதர்கள் வந்து அவனை என்ன செஞ்சாங்க, பரலோகத்துக்கு கூட்டு போனாங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் நல்ல முறையில அடக்கம் பண்ணப்பட்டான், ஆனா நரகத்துல போய் சேர்ந்துட்டான். அதனால நாம ஏழைகளுடைய நியாயத்தை நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும். இல்லைன்னா நமக்கும் இதே கதிதான். அது மாத்திரம் இல்ல, இந்த பைபிளை நம்ம விசுவாசிக்கணும். இந்த பைபிளை விசுவாசிக்கலன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அடையாளம், எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தாலும் நம்ம விசுவாசிக்க மாட்டோம். சரியா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.